நாடகமாக நமக்காக காத்திருப்பவர்கள் பெருமாளே. ரொம்ப பயமா என்ன பெரிய 10 மாசம் இப்படின்றதுக்குள்ள முடிஞ்சிடும். நீங்க சொல்வீங்க, எனக்கு தானே அது கஷ்டம் தெரியும். நீ வேணும் ஒன்று பண்ணிவிடு, எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரு. நீங்க முடியாதுன்னு சும்மா தானே ஏமாத்த சொல்றீங்க. அதெல்லாம் இல்லையே, உனக்கு கடவுள் பக்தி அதிகமா இருக்கே. நீ உன் பெருமாள்கிட்ட கேளு. நான் கேட்டுருவா, அதுக்கப்புறம் எதுவும் மாற்றி சொல்லக்கூடாது. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். பெருமாள் எங்க வரவா போறேன். இப்ப என்ன சொன்னீங்க? இல்ல ஒன்றும் இல்லை. பெருமாளே, எனக்காக ஒரு உதவி செய்ய. எனக்கு இந்த 10 மாசம் அந்த குழந்தைய சுமக்கிற ரொம்ப பயமா இருக்கு. அதனால 10 மாசம் நான் ஃப்ரீயா இருக்கலாம். இவர் ரெடியா இருக்காரு. சுமக்கிறத மட்டும் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்களா? சைனீஸ் பேசவா, பிரெஞ்சு பேசவா? ஐயோ வேணாம்பா, நம்மளுக்கு தமிழும் இங்கிலீஷும் மட்டும் போதும். பொன்னியின் செல்வன் படம் பார்த்தியா மகளே? ஆமா பார்த்தேன் சாமி, ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா பாடின மகளே. எதற்கு நீ அழைத்தாய்? எனக்கு இந்த 10 மாசம் குழந்தைய சுமக்கிறது ரொம்ப பயமா இருக்கு. அதனால 10 மாசம் நான் ஃப்ரீயா இருக்கலாம். இவருக்கு மட்டும் சுமக்கிறது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க. இதுல உனக்கு சம்மதமா மகனே? எனக்கு சம்மதம் தான், நான் ரெடி. இதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இதை உன்னால ஹேண்டில் பண்ண முடியாது. இல்ல இதுக்கப்புறம் எல்லா ஆண்களும் தான் குழந்தை பெற்றுக்கிற மாதிரி இருக்கு. இதுல உனக்கு சம்மதமா? எனக்கு சம்மதம் தான். நான் பாத்தீங்கன்னா பேசிக்கலி ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு. அப்படியே ஆகும். எங்க சாமி? சாமியை காணோம். எங்க போயிட்டாரு? ஐயோ ஐயோ, நான் ஃப்ரீயா என்ன இது வெயிட்டா இருக்கு. ஐயோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன ஹெல்ப்? எங்க வாஷ்ரூம் மட்டும் கூட்டு போறியா? வாஷ்ரூம்க்கு எதுக்கு நான் வரணும்? இல்ல ஏற்கனவே உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல. இல்ல வலி கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன வருது. சரி வாங்க. அப்பா ஓம் நம சிவாய. சொல்லுங்கள் தந்தை. உங்கள் பக்தனை நான் பார்த்துக் கொள்கிறேன். இதோ கடந்து விட்டேன். நடக்க கூட முடியல. அடிய மாலா, எத்தனை தடவை என்ன கூப்பிட? சீக்கிரமா வாடி. நான் படுற அவஸ்தை இருக்கேன். நீ வரமாட்ட, வரவே மாட்ட. இவங்க எல்லாம் எப்படி காலமா டாலரேட் பண்ணிட்டு இருக்காங்களோ. எங்க அம்மாவை நினைச்சு வருத்தமா இருக்கு. என்ன எப்படி பெத்தெடுத்தாங்களோ. அடிய மாலா, சீக்கிரமா வாடி. என்னடா
என்ன பிரச்சனை? தனியா பேசிட்டு இருக்க? எத்தனை தடவை கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறா ப்ரோ. என்னடா பண்றது? நம்ம விதி அப்படி. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கும் அதே பிரச்சனை தான்டா. நீங்க கூப்பிட்டாலும் அங்க வராங்களா? அது வராங்க. அது ஒன்ன தவிர உன் பிரச்சனை தான் எனக்கும். இது வந்துட்டா போறாங்க. அவனுக்கு என்ன பிரச்சனையா? அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் தெரியல. என்னடா இப்படா இருக்க? ஏதோ இருக்கேன் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? பார்த்தா தெரியலையா? நான் மாத்த சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துறேன்டா. கிட்ட வாங்க. என்னடா என்ன அவன் காதல் சொல்ற? அது ஒண்ணுடா, நிம்மதியா டாய்லெட் கூட போக முடியலையா? அது என்னடா பெரிய பிரச்சனை? என்னால உட்காந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல. நிம்மதியா ஒரு நாள் கூட தூங்க முடியலடா. லெஃப்ட் திரும்பி படுத்தா ரைட் வலிக்குது, ரைட் திரும்பி படுத்தா லெஃப்ட் வலிக்குது, நேரா படுத்தா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுடா. சரி கொஞ்சம் தள்ளிப்பா, நான் உட்காந்துக்கிறேன். எனக்கு கூட நானும் பிரெக்னெண்டா இருக்கேன், என் கால் வலிக்குது. என்னால சும்மா உட்கார முடியல. இப்ப எப்படி உனக்கு ஸ்பேஸ் கொடுப்பேன்? கொஞ்சம் தள்ளிக்கோடா. என்னாலே உட்கார முடியலன்னு சொல்றேன். அடியே காந்தா, ஒரு சேர் கொண்டு வாடி. அடியே காந்தா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு நாளைக்கு 1000 தடவை கூப்பிடுவியா? ஒரு சேர் தானமா கேட்டேன். அதுக்கு இந்த சின்ன வேலையை கூட உன்னால செஞ்சுக்க முடியாதா? இனிமே சேர் வேணும்னா நீ ஏதோ போட்டு உட்கார்ந்துக்கணும். உனக்குன்னு ஒரு ஆள் உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களா என்ன? இல்லம்மா. சரி சரி, என் ஃப்ரெண்ட் வேற எனக்கு ரொம்ப நேரமா வெயிட் பண்றா. நான் போறேன், வீட்டை பாத்துக்கோ. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். என்ன ப்ரோ இப்படி ஆயிடுச்சு? இதுக்கு என்ன ப்ரோ சொல்யூஷன் இருக்கு? ஒரே சொல்யூஷன் தான். நம்ம மறுபடியும் பெருமாள் கிட்ட இந்த வரத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கேட்கணும். ஆமா ப்ரோ. அம்மா காஞ்சனா, இங்க கொஞ்சம் வா. எங்களால இது இனிமேலும் பொறுத்துக்க முடியாது. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க தப்பு பண்ணிட்டோம். சரி, நானும் நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு பார்த்துட்டு தான் இருக்கேன். சரி, நான் பெருமாள்கிட்டே கூப்பிடுறேன். பெருமாளே, இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால பழைய மாதிரி இந்த குழந்தைய நாங்களே சுமந்துக்கிறோம். பெருமாள் வராரு. பெருமாள் வந்துட்டாரு. பெருமாள் வராரு. பெருமாள் நம்ம மேல கோவமா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, அதனாலதான் நம்ம இயற்கைக்கு எதிராக கூப்பிட்டுருக்க கூடாதுன்னு இயற்கைக்கு எதிராக அந்த வரத்தை கேட்டிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை பெருமாளை கூப்பிடுவோம். சரி. பெருமாளே, எங்களுக்காக இன்னொரு வாட்டி வாங்கலாம். ஓம் நமோ வெங்கடேசா, ஓம் நமோ திருமலேசா, நமஸ்தே நமஸ்தே நமஹ. இந்த முறை என்ன வேணும் மகளே? எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால பார்க்க முடியல. அதனால பழைய மாதிரி நாங்களே இந்த குழந்தைய சுமந்துக்கிறோம். இதுக்கு தானே உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், இது உங்களுக்கு சம்மதமான. அப்பயே என்கிட்ட கேட்டிருந்தா இதுல ஆயிருக்குமா? ஆயிருக்காது, தப்பு பண்ணிட்டோம். நீங்க மனுஷங்க என்ன பண்றீங்க தெரியுமா? உங்க இன்டெலிஜென்ஸ் வளர வளர நீங்க பண்றது எல்லாமே அகென்ஸ்ட் நேச்சரா இருக்கு. நீங்க பண்றது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட காமிக்கவா? மடம்பாக்கம் ஏரி மெட்ரோ ப்ராஜெக்டாக ஆக்கிரமிச்சாச்சு. மடிப்பாக்கம் ஏரி குப்பையை போட்டு நிரம்பி வழியுது. புழுதிவாக்கம் ஏரி ஒரு பெரிய ரிசர்வாயரா இருந்துச்சு. அந்த இடத்துல அரிய வகை பறவைகள் எல்லாம் வந்துட்டு போகுமா. ஆனா இப்போ அது ஹவுசிங் போர்டு ஆயிடுச்சு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம்னு பார்த்தா மொத்தமா 3600 டேங்க்கு மேல இருந்துச்சு. ஆனா இப்போ 20 டேங்க் தான் இருந்தது. மதுரவாயல் ஏரி 120 ஏக்கர்ல இருந்துச்சு. இப்போ 25 ஏக்கர் தான் இருக்கு.
பாத்தீங்களா? பார்த்தோம். மலை மேல 10 மாடி வீடு கட்டும். அதுக்கப்புறம் மழை வரும்போது கீழே சரிச்சு விழுகுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்றீங்க. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் அனிமல்ஸ்க்கானது. ஆனா நீங்க இதுல ரெசார்ட் கட்டுறீங்க. அதுக்கப்புறம் அது அனிமல்ஸ் டிஸ்டர்ப் ஆகி சிட்டிக்குள்ள வந்தா வீட்டுக்குள்ள கரடிக்குள்ளே வந்துச்சுன்னு ஷூட் பண்றீங்க. லேக் யாருக்கானது? ஃபார்மர்ஸ்க்கானது. ஆனா நீங்க அதுல பில்டிங் கட்டுறீங்க கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி. அப்போ ஃப்ளட் வரும்போது என்ன ஆகும்? பில்டிங் கூட தண்ணி வரும். அப்புறம் பில்டிங் கூட தண்ணி வந்துருச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்றீங்க. இது எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டு லாஸ்டா நேச்சர் மேல குறை சொல்றீங்க. நேச்சர் நான் உங்களுக்கு ஒழுங்கா தான் கொடுத்துருக்கேன். நீங்க எந்த சேஞ்ச் பண்ண வேணாம். புரிஞ்சுதா? அதே மாதிரி நான் பெண்களுக்கு தான் இந்த அபிலிட்டியும் தன்மையும் கொடுத்துருக்கேன். டெலிவரி டைம்ல லேபர் பண்ணி தாங்கி கொள்ள அளவுக்கு. அது ஆண்களுக்கு கொடுக்கல. அது ஆண்களால பண்ண முடியாது. புரிஞ்சுதா? இன்னைக்கு நைட்டே உங்களுக்கு எல்லாமே மாறிடும். இது எல்லாத்தையும் நீங்க நேச்சரை வந்து பாதுகாத்தா மட்டும் போதும். அதை அழிக்க தேவையில்லை. புரிஞ்சுதா? அப்படியே ஆகும். எல்லாரும் ரசிச்சு பார்த்தீங்கன்னு நம்புறோம். நன்றி, வணக்கம். பெருமாளே நாடகத்தில் முகுந்தன் மாலன், மிருதுளா, அப்துல் ஹஃபீஸ், ஆஃபியா ஃபைசல், பவ்னீஷ் முருகன், ருத்வி கார்த்திகேயன், அனீஷ் ரவேஷ் மற்றும் பெண் இயக்குனர் சுதா.